ரீசெண்டா ஒரு பிசினஸ்க்கு Facebook ads ரன் பண்ணோம். 500 rupees per day budget. You know what? The results were tremendous. காஸ்ட் per result பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் 50% வரைக்கும் ரெடியூஸ் பண்ணோம். ஸோ இந்த கேம்பெயின் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி என்ன ஸ்ட்ராட்டஜிஸ் ஒர்க் அவுட் பண்ணோம், அட் த சேம் டைம் லான்ச் பண்ணதுக்கப்புறம் எப்படி ஆப்டிமைஸ் பண்ணோம், இது எல்லாமே ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஸோ தட் நீங்கள் ஃபேஸ்புக் ஆட்ஸ் ரன் பண்ணிட்டு இந்த ஸ்ட்ராட்டஜிஸ் எல்லாமே உங்களுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் டு ஆப்டிமைஸ் யோர் கேம்பெயின் ப்ராஃபிட்டபிளி. ஸோ மை செல்ஃப் மசர் டிஜிட்டல் மார்க்கெட்டிங் ப்ராக்டிஷனர் அண்ட் அ கன்சல்டன்ட். கரண்டாக எம்என்சியில் ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன். அண்ட் ஐ ஆல்சோ ஒர்க் வித் 35+ பிராண்ட்ஸ், ஹெல்ப் them டு ஜென்ரேட் லீட்ஸ் அண்ட் சேல்ஸ் ஃபார் த பிஸ்னஸ். ஸோ இப்போ தான் நம்ம சேனல் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா தென் மேக் ஷூர் டு ஹிட் த லைக் பட்டன் அண்ட் கன்சிடர் சப்ஸ்கிரைபிங். ஸோ தட் இந்த வீடியோ நிறைய பேருக்கு போய் ரீச் ஆகும் அண்ட் நிறைய பேர் எஜுகேட் ஆகிறதுக்கு நம்ம ஒரு ரீசனாக இருப்போம். அண்ட் நோ மோர் டிலே, லெட்ஸ் கெட் ஸ்டார்டட். ஸோ எப்படி இந்த ரிசல்ட்ஸ் ஆப்டிமைஸ் பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, பிஃபோர் லான்ச்சிங் த கேம்பெயின் மோர் தென் எ வீக் நாங்கள் மார்க்கெட் ரிசர்ச்க்கு வந்து ஸ்பெண்ட் பண்ணோம். ஸோ டீப்பாக காம்படிட்டர்ஸ் எல்லாமே ரிசர்ச் பண்ண ஆரம்பிச்சோம். ஸோ அவங்க என்ன மாதிரி ஆட்ஸ் எல்லாமே ரன் பண்ணுறாங்க, என்ன பிளாட்ஃபார்ம்ஸ் வந்து யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க, அவங்களோட யூஎஸ்பிஸ் என்ன அண்ட் ப்ரைசிங் ஸ்ட்ரக்சர்ஸ் என்ன மாதிரி ஃப்ரேம் பண்ணியிருக்காங்க. அட் த சேம் டைம் அவங்க நேவிகேஷன் எப்படி செட் பண்ணியிருக்காங்க அண்ட் ரீடைரக்ஷன்ஸ் எல்லாமே எப்படி நடக்குது எல்லாமே கிளியராக அனலைஸ் பண்ண ஆரம்பிச்சோம். ஆஃப்டர் தட் ஒரு கம்ப்ளீட் மார்க்கெட்டிங் ஸ்ட்ராட்டஜியை வந்து மேக் பண்ணோம் டு அச்சீவ் ஆர் டிசைர்ட் ரிசல்ட். ஸ்ட்ராட்டஜி மேக் பண்ணதுக்கப்புறம் வி மேஜர்லி ஃபோக்கஸ்ட் ஆன் ஆட் கிரியேட்டிவ்ஸ் அண்ட் காப்பீஸ். பிகாஸ் ஆல்ரெடி 1 வீக் நாங்கள் மார்க்கெட் ரிசர்ச் பண்ணதுனால எந்த மாதிரி ஆட் கிரியேட்டிவ்ஸ் வந்து நல்லா பர்ஃபார்ம் ஆகிட்டு இருக்கு, அட் த சேம் டைம் எந்த மாதிரி ஆட் காப்பீஸ் வந்து காம்படிட்டர்ஸ் எழுதியிருக்காங்க, ஸோ இதெல்லாமே அனலைஸ் பண்ணி வச்சிருந்தோம். ஸோ தட் அதே மாதிரி நம்ம ரெப்ளிகேட் பண்ணாமல் மேபி ஏதாச்சும் ஃப்ளேவர் புதுசாக ஆட் பண்ணலாம்னு சொல்லி யோசிச்சுட்டு இருந்தோம். அட் த சேம் டைம் இவங்களுக்குன்னு சொல்லி ஒரு யூஎஸ்பி இருந்தது. அந்த யூஎஸ்பி பேஸ் பண்ணி ஆட் கிரியேட்டிவ்ஸ் வந்து டிசைன் பண்ணணும்னு சொல்லி ரொம்பவே கான்ஷியஸாக இருந்தோம். வை பிகாஸ் ஆல்ரெடி டஃபான காம்படிஷன் போயிட்டு இருக்கு. ஸோ தட் இதை ஸ்டாண்ட் அவுட் பண்ணணும்னா ஏதோ ஒரு டிஃப்ரெண்ட்டாக நம்ம மேக் பண்ணி ஆகணும். ஸோ தட் அந்த யூஎஸ்பி பேஸ் பண்ணி நம்ம ஆட் கிரியேட்டிவ்ஸ் மேபி டிசைன் பண்ணோம்னா தில் பி பெட்டர் சான்ஸ் நம்மளால கன்வர்ஷன்ஸ் மேக் பண்ண முடியும்னு சொல்லி ஒரு ஒரு ஐடியா இருந்தது. அட் த சேம் டைம் வி மேஜர்லி ஃபோக்கஸ்ட் ஆன் ஆட் காப்பீஸ். ஸோ இந்த கேம்பெயின் ரன் பண்ணுறதுக்கு முன்னாடியே பார்த்தீங்கன்னா வி கம் அப் வித் 5 to 6 டிஃப்ரெண்ட் ஆடியன்ஸ் டைப்ஸ். ஸோ 5 to 6 டிஃப்ரெண்ட் ஆடியன்ஸ்னு வரும்போது நம்ம ஒரே மெசேஜிங் வந்து ஆப்வியஸ்லி எல்லாருக்குமே ஷோ பண்ணவே முடியாது. ஸோ தட் டிஃப்ரெண்ட் ஆட் காப்பீஸ் வந்து ஃப்ரேம் பண்ணோம் பேஸ்ட் ஆன் தோஸ் ஆடியன்ஸ். வை பிகாஸ் டிஃப்ரெண்ட் ஆடியன்ஸை வந்து டெஸ்ட் பண்ணும்போது ரொம்பவே பர்சனலைஸ்டாக இருக்கணும்னு யோசிச்சோம். அட் த சேம் டைம் ஆடியன்ஸ் டெஸ்ட் பண்ணுறதுனால பட்ஜெட் எக்ஸாஸ்ட் ஆகிடக்கூடாதுன்னு சொல்லி ரொம்பவே கான்ஷியஸாக இருந்தோம். ஸோ இதுவும் ஒன் ஆஃப் த மேஜர் ரீசன் ஃபார் ஆப்டிமைசிங் ஆர் கேம்பெயின்ஸ். அண்ட் ஆடியன்ஸ் சைஸ்ன்னு வரும்போது நேரோ பண்ணவே இல்லை. ஸோ டேரெக்டாகவே பார்த்தீங்கன்னா ப்ராட் ஆடியன்ஸை தான் டார்கெட்டே பண்ணோம். இனிஷியலி வி டெஸ்டட் வித் பிஹேவியர் அண்ட் இன்ட்ரெஸ்ட் பேஸ்ட் ஆடியன்ஸ் வித் மல்டிபிள் ஆட் கிரியேட்டிவ்ஸ் அண்ட் ஆட் காப்பீஸ். அண்ட் இட் இஸ் பியூர்லி ஃபார் டெஸ்டிங் பர்பஸ். ஸோ ஆட் காப்பீஸ் அண்ட் கிரியேட்டிவ்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா பெயின் பாயிண்ட்ஸ் அண்ட் பெனிஃபிட்ஸ் பேஸ் பண்ணி தான் வந்து ஆட்ஸே வந்து கிராஃப்ட் பண்ணும். வை பிகாஸ் காம்படிட்டர் ரிசர்ச் பண்ணும்போது இந்த ஏரியாவில் ஒரு ரொம்ப பெரிய கேப் இருந்தது. ஸோ அந்த ஏரியா நாங்கள் ஃபில் பண்ணோம்னு யோசிச்சோம். ஃபார் தட் ரீசன் ஒன்லி பெயின் பாயிண்ட்ஸ் அண்ட் பெனிஃபிட்ஸ் பேஸ் பண்ணி டார்கெட் பண்ணால் தெர் பி ஹையர் சான்ஸ் ஃபார் கெட்டிங் அ கன்வர்ஷன் யூனோ. ஸோ அதுதான் எங்களோட அல்டிமேட் ஸ்ட்ராட்டஜியாகவே இருந்தது டு கெட் ஆஸ் மெனி ரிசல்ட்ஸ் அஸ் பாசிபிள் வித் மினிமம் பட்ஜெட். அண்ட் ரன் பண்ண எல்லா ஆட்ஸுக்குமே கிளிக் த்ரூ ரேட் பார்த்தீங்கன்னா 1.05%லேருந்து 2.25% வரைக்கும் கிளிக் த்ரூ ரேட் இருந்தது. ஆக்சுவலி இட்ஸ் a huge number when it comes to display types of advertising. So the thing is creatives and ad copies நல்லா இருந்தால் மட்டும் தான் கிளிக் த்ரூ ரேட்டை more than 2% வரைக்கும் நம்மளால இன்க்ரீஸ் பண்ண முடியும். அட் த சேம் டைம் காஸ்ட் பெர் ரிசல்ட்ஸுமே டிக்ரீஸ் பண்ண முடியும். ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா கிளிக் த்ரூ ரேட் மோர் தென் 2%ல இருக்கு. அட் த சேம் டைம் காஸ்ட் பெர் ரிசல்ட்ஸுமே பார்த்தீங்கன்னா 50% கிட்ட ட்ராப் ஆயிருக்கு. அண்ட் தென் குவாலிட்டி ரேங்கிங்ஸ்னு வரும்போது எல்லா ஆட்ஸுக்குமே பார்த்தீங்கன்னா ஆவரேஜ் அண்ட் அபவ் ஆவரேஜ் தான் வந்து எங்களோட குவாலிட்டி ரேங்கிங்ஸே இருந்தது. ஸோ திஸ் ஆர் ஆல் தி மெட்ரிக்ஸ் தட் ஹெல்ப் அஸ் டு ரெடியூஸ் ஆர் காஸ்ட் பெர் ரிசல்ட்ஸ் பை 50%. மேஜராக கிரியேட்டிவ்ஸ், ஆட் காப்பீஸ் அண்ட் டார்கெட்டிங் இந்த 3 செக்மெண்ட்ஸ்லுமே கரெக்டாக ஒர்க் பண்ணதுனால எங்களோட கிளிக் த்ரூ ரேட்டுமே இன்க்ரீஸ் ஆச்சு. அட் த சேம் டைம் காஸ்ட் பெர் ரிசல்ட்ஸுமே ரெடியூஸ் பண்ண முடிஞ்சது. மோர் ஓவர் இந்த கேம்பெயின் நாங்கள் எப்படி பில்ட் பண்ணோம், என்ன ஸ்ட்ராட்டஜிஸ் எல்லாமே யூஸ் பண்ணியிருக்கோம், எப்படி ஆப்டிமைஸ் பண்ணோம், அட் த சேம் டைம் எக்ஸாக்ட் ஃபிகர்ஸ் அண்ட் மெட்ரிக்ஸ் எல்லாமே ஷோ பண்ணுறேன். ஸோ தட் இட் வில் ஹெல்ப் யூ டு கெட் சம் கிளாரிட்டி ஆன் திஸ் கேம்பெயின். ஸோ டோட்டலாக 2 டிஃப்ரெண்ட் கேம்பெயின்ஸ் வந்து சேல் பண்ணியிருக்கோம். அண்ட் ஆட் செட் ஆப்வியஸ்லி 2 ஆட் செட்ஸ். ஸோ ஒரு ஆட் செட்டுக்குமே பார்த்தீங்கன்னா per டே பட்ஜெட் வந்து 500 rupees ஃபிக்ஸ் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த ஆட் செட் பார்த்தீங்கன்னா 500 rupees per day அண்ட் இந்த ஆட் செட்டுமே 500 rupees per day. ஸோ டோட்டலாக பார்க்கும்போது ஆட் செட் 1லேருந்து 40 ரிசல்ட்ஸ் வந்தது. அண்ட் தென் ஆட் செட் 2ல பார்த்தீங்கன்னா 8 ரிசல்ட்ஸ் வந்திருக்கு. அண்ட் when comes to the காஸ்ட் per ரிசல்ட், ஸோ அதுதான் இந்த இடத்துல ரொம்பவே முக்கியம். பிகாஸ் ஸோ ஆட் செட் 1ல டோட்டலாக 40 ரிசல்ட்ஸ் வந்தாலுமே காஸ்ட் per ரிசல்ட்ஸ் வந்து ரொம்பவே அதிகமாக இருக்குது. லைக் க்ளோஸ்லி 77 rupees கிட்ட வந்து நாங்கள் என்ன பண்ணுறோம்னா ஸ்பெண்ட் பண்ணியிருக்கோம். பட் அதே ஆட் செட் 2ன்னு போகும்போது ஆப்வியஸ்லி நாங்கள் 8 கன்வர்ஷன்ஸ் வந்தாலுமே ஸோ க்ளோஸ்லி பார்த்தீங்கன்னா ஒரு கன்வர்ஷனுக்கு ஆப்வியஸ்லி நாங்கள் 38 rupees தான் ஸ்பெண்ட் பண்ணியிருக்கோம் அப்ராக்ஸாக. ஸோ அப்ராக்ஸா 50% வரைக்கும் காஸ்ட் பெர் ரிசல்ட்ஸ் வந்து ட்ராப் ஆயிருக்கு வென் கம்பேர் டு டெஸ்ட் 1 அண்ட் டெஸ்ட் 2. அண்ட் வென் கம்ஸ் டு ஆடியன்ஸ் டார்கெட்டிங் ஆட் செட் 1ல பார்த்தீங்கன்னா பிஹேவியர் பேஸ்ட் ஆடியன்ஸ் வந்து செலக்ட் பண்ணியிருந்தோம். அண்ட் ஆட் செட் 2ல பார்த்தீங்கன்னா இன்ட்ரெஸ்ட் பேஸ்ட் ஆடியன்ஸ் வந்து செலக்ட் பண்ணியிருந்தோம். ஸோ ரெண்டுத்துக்குமே வந்து ஹியூஜ் டிஃப்ரென்ஸ் இருக்குது வென் கம்பேரிங் வித் காஸ்ட் பெர் ரிசல்ட்ஸ். ஸோ க்ளோஸ்லி 50% கிட்ட ட்ராப்.
அண்ட் when comes to ads, 4 different ad copies வந்து நாங்கள் மேக் பண்ணியிருந்தோம். ஒன்றுத்துக்குமே பார்த்தீங்கன்னா ஒரு டிஃப்ரெண்ட் மெசேஜிங் அண்ட் டிஃப்ரெண்ட் பெயின் பாயிண்ட்ஸ் பேஸ் பண்ணி நாங்கள் ads ஃப்ரேம் பண்ணியிருந்தோம். ஸோ விச் causes a tremendous result. And you can see the results and cost per results too. Yeah. அட் லாஸ்ட் ஓரளவுக்கு கிளாரிட்டி கிடைச்சிருக்கும். ஃபேஸ்புக் ஆட்ஸ் இட்ஸ் நாட் ஒன்லி அபவுட் டார்கெட்டிங், இட்ஸ் அ காம்பினேஷன் ஆஃப் கிரியேட்டிவ்ஸ், ஆட் காப்பீஸ், டார்கெட்டிங், ஆஃபர்ஸ் அண்ட் கால் டு ஆக்ஷன். ஸோ இது எல்லாமே பர்ஃபெக்டாக இருந்தால் ஒன்று தான் நீங்கள் ரன் பண்ணுற கேம்பெயின்ஸ் ப்ராஃபிட்டபுளாக இருக்கும். இல்லைனா ரிட்டர்ன் ஆன் ஆட் ஸ்பெண்ட் டிக்ரீஸ் ஆகிறதுக்கு நிறையவே சான்சஸ் இருக்குது. ஸோ நீங்கள் ஃபேஸ்புக் ஆர் கூகுள் ஆட்ஸ் ரிலேட்டடாக வேறு ஏதாச்சும் சேலஞ்சஸ் ஃபேஸ் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா மறக்காமல் கமெண்ட்டில் லீவ் பண்ணுங்கள். ஸோ தட் ஐ வில் டிஸ்கஸ் தோஸ் சேலஞ்சஸ் இன் மை அப்கமிங் வீடியோஸ். And if you found this content helpful, please hit the like button and consider subscribing. Until then, Mazhar signing off.